ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேராக ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் நல்லா இருக்கிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அதில் தேங்காய் கிடையாது இந்த மீன் குழம்புல. இதில் என்னெல்லாம் மசால் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து அயல மீன், கொஞ்சம் சின்ன மீன் தான். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மசால் பார்த்துருங்க, மிளகா வத்தல், அதுக்கப்புறம் நல்ல 1.5 ஸ்பூனுக்கு மல்லி, கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெப்பர். நான் பெப்பர் கார்ன்ஸ் வந்து நான் முழுசாக சீட்ஸாக வச்சுருக்கிறேன். ஸோ நான் அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஜஸ்ட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 2 டொமேட்டோ, கொஞ்சம் பூண்டு நான் தோடோடு தான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி நான் எடுத்துருக்கிறேன். இதை என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி விட்டு கொஞ்சம் கல் உப்பு, ஆக்சுவலாக இந்த கல்லுப்பு நான் எடுத்திருக்கேன்ல, நான் வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது தேவைன்னா இதை வந்து மறுபடியும் சேர்த்துப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேனில் 1 ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மிளகா வத்தல், அந்த தனியா, பெப்பர் இதை லேசாக சாட்டே பண்ணி நான் எடுத்துருவேன். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம், டொமேட்டோ, பூண்டு அதையும் லேசாக சாட்டே, ரொம்பலாம் வதக்க வேண்டாம், அவ்வளோதான். இதை என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா ஆட்டிட்டு இந்த குழம்பை வந்து நல்ல மண்சட்டியில் வந்து நான் குக் பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேன் வச்சுட்டேன், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மிளகா வத்தலை வந்து லேசாக போட்டு சாட்டே பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தனியா போட போகிறேன். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுருங்க. அடுத்தது தனியாவும் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பெப்பரும் போட்டுருங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு போட்டு லேசாக சாட்டே பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியதான், ஏன்னா கறியிடக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல சூடு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதை நான் எடுத்துட போகிறேன். ஸோ இதை கோரிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை அவ்வளோத்தையும் நான் எடுத்து இதில் வச்சிட போகிறேன். ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆகவே கூடாது, ஏன்னா ப்ரௌன் ஆனால் வந்து இந்த குழம்புடைய டெக்ஸ்சரே மாறி போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போட்டுட்டு 2 நிமிஷம் 2 செகண்ட் ஜஸ்ட்டு வறுத்து விட்டால் போதும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் இதை அம்மியில் வச்சு ஆட்ட போகிறேன். ஸோ அம்மியில் அரைச்சிட்டு வந்து நான் குழம்பை வந்து கூட்டும் போது நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வச்சாச்சா. அடுத்தது வந்து ஆனியன் போட போகிறேன். ஆனியன் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃப்ளேம் இப்போ அணைச்சிருந்தேன்ல, இப்போ நான் மறுபடியும் பற்ற வைக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு விட்டுலாம். 2 நிமிஷம் சாட்டே ஆகட்டும். ஸோ இது சாட்டே ஆகும்போது என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே புளியில் உப்பு போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் வதங்கிறதுக்காக ஜஸ்ட்டு இப்போ நான் பூண்டும் இதுவும் போட்டாச்சு. 2 செகண்ட் தான், ஜஸ்ட்டு அந்த ஆயில் வந்து இதில் கோட் ஆகணும். இப்போ அம்மியில் வச்சு அரைக்கும் போது இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரைஸுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லி, எனக்கு தோசை, இட்லி வித் ரைஸ் 3க்குமே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். வாங்க பார்ப்போம். அவ்வளோதான், பேன் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் சேர்த்து அம்மியில் ஆட்டிட்டு வர போகிறேன். பாருங்கள், ஆட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, புளித்தண்ணி வந்து நான் ஜூஸ், இங்கே பாருங்கள் அம்மியில் அரைச்சிட்டேன். இதுதான் இந்த பேஸ்ட்டு. நான் இன்னொரு நாள் அந்த வீடியோ காட்டுறேன் எப்படி அரைக்கிறேன்னு. இதை நைஸாக ஆட்டிட்டேன். இது அம்மி கழுவுன தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து புளி ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு புளி ஜூஸ் ஊற்றிருக்கிறேன். ஸோ பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அரைப்பை உள்ளே போட்டுறணும். இது அம்மியில் அரைச்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸையும் உள்ளே விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து நமக்கு ரொம்ப மெயின் தான், ஏன்னா மசால் தண்ணி பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் கை வச்சு கலந்துக்கோங்க. நைஸாக வேணாலும் ஆட்டலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி பிறுபிறுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி செமியாக கூட ஆட்டிக்கலாம். நான் கடைசியில் தான் பூண்டு வச்சு ஆட்டினேன். இந்த மசாலா எல்லாம் மிளகா வத்தல், மல்லி எல்லாம் போட்டு ஆட்டிட்டு ஃபைனலாக அந்த பூண்டு வச்சு ஆட்டணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே கலக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு கொதிக்கணும்ல. ஸோ ஃபிஷ் வேகணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே நான் இந்த சட்டியை வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருவேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் மசால் போட்டாச்சு, புளி ஜூஸ் விட்டாச்சு, கல் உப்பு, அந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. நான் குழம்பு வந்து கரைச்சிருக்கிறேன், எனக்கு போதும். இந்த பாருங்கள், இதுதான் மீன். ஸோ என்ன பண்ண போகிறேன், இது நல்லா கொதிக்கும் போது இந்த ஃபிஷ்ஷை உள்ளே போடுவேன். ஸோ அது வரைக்கும் இது கொதிக்கணும். ஸோ கொதிக்கும் போது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ கொதிக்கும் போது காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து அந்த மண் சட்டியில் நான் குழம்பு கலக்கி வச்சுருந்தேன்ல, அது கொதிக்க வச்சுட்டேன். இப்போ எப்போவுமே இந்த மண் சட்டிக்கு இந்த மாதிரி சிரட்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப உடையாது ஃபிஷ் எல்லாம். ஸோ அது வந்து ஸ்க்ராச்சும் ஆகாது. ஓகே, இந்த 2 டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும்பா, நீங்கள் சந்தையிலலாம் போனீங்கன்னா இது வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபிஷ்ஷை உள்ளே போட போகிறேன். கிராக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா உப்பு பிடிக்கும். ஸோ ஒன்று ஒன்றா உள்ளே விட்டுருங்க. ஸோ தலையோடு போடுங்க, அப்போ தான் அந்த மீனில் உள்ள சத்து உள்ளே நல்லா இறங்கும்.
ஸோ ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொதல் டைம் வந்து லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் துணி பிடிச்சி இந்த சட்டி லேசாக சுற்றி தான் விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டுலாம் உள்ளே வந்து கிண்டக்கூடாது. ஸோ பிகினர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது அவ்வளோத்தையும் நான் உள்ளே விட்டாச்சு. ஸோ நல்லா முங்கி இருக்கணும், அப்போ தான் அது உள்ளே வந்து நல்லா குழம்பு பிடிக்கும். ஸோ நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை உள்ளே விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உப்பு புளி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி பத்தலைன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணிவிட்டேன், மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 உப்பு மட்டும் பத்தாது, நான் கொஞ்சம் உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போது எண்ணெயெல்லாம் நம்ம ஒட்டுருந்தோம்ல 2 ஸ்பூன், அதெல்லாம் வெளியே திரண்டு வந்துடும். அது வரும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை மட்டும், பச்சை கருவேப்பிலை மேலே டாப்பிங் போட்டு அணைச்சிட வேண்டியதான், குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இது தோசை, இட்லி அண்ட் ரைஸுக்கு ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் கிடையாது இந்த ரெசிபிக்கு. ஸோ இது வந்து நாகர்கோயில் ஸ்டைலில் நான் வச்சுருக்கிற குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எண்ட் ஆஃப் த டைமில் காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த குழம்பை இறக்கிட்டேன். எப்படி எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பீஸ் நல்ல குக்காக இருக்குது. நான் பாருங்கள், எண்ணெய் எல்லாம் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்படி எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் இதான் ஃபைனல் ஸ்டேஜ், ஃபினிஷ் ஆகிட்டு நான் கருவேப்பிலையும் உள்ளே போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். இறக்கும் போது கொஞ்சம் போடணும், அப்போ ஃப்ளேவராக இருக்கும். நான் கொஞ்சம் முன்னாடி தான் போட்டு விட்டேன். அவ்வளோதான். அங்கே பாருங்கள், பீஸ் நல்ல சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இனி அந்த சட்டிலே இருந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கூட வத்திரும். ஸோ எப்போவுமே இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணால் கூட மறுபடியும் அது கொஞ்சம் கொதிக்கும். ஏன்னா இந்த ஹீட்டை ஃபுல்லாக இந்த சட்டி இழுத்துக்கும், நல்லா எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து மறுபடியும் மெதுவாக ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நைட் என்ன பண்ணுங்கள், அந்த குழம்பு பேலன்ஸ் வந்ததுன்னா மறுபடியும் லேசாக சூடு பண்ணி அணைச்சி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாளைக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.